ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அண்ட் ரஷ் அகாடமி. ஸோ ஆக்சுவலாக வந்து இப்போது நம்ம 8ஆம் தேதியிலிருந்து டெஸ்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறதா நம்ம சொல்லியிருந்தோம். அதில் நிறைய பேர் வந்து டவுட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ ஆக்சுவலாக குரூப் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ளஸ் குரூப் இல்லாமல் எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 5 டாபிக், அதாவது 7th, 8th, 9th அப்படின்னு சொல்லியிருக்கோமா. 7th இருக்கக்கூடிய அணு அமைப்பு, 8th இருக்கக்கூடிய அணு அமைப்பு, 9th இருக்கக்கூடிய அணு அமைப்பு, 10th இருக்கக்கூடிய அணுக்கரு இயற்பியல், 10th நியூ புக்கில் இருக்கக்கூடிய அணுக்களும் மூலக்கூறுகளும். இப்போது இந்த பிடிஎஃப் ஆக்சுவலாக வந்து இந்த தமிழ் அண்ட் ராஜ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த பிடிஎஃப்ல ஒரு ஹெட்டிங்கை எடுத்து இந்த ஹெட்டிங்க்கு வரிசையாக இந்த 5 லெசனுக்கு உண்டான பிடிஎஃப் லிங்க்கையும், இந்த பிடிஎஃப் இதுதான், இந்த பிடிஎஃப்கான லிங்க்கையும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்க போகிறேன். டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்திருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனுக்கான வீடியோ கொடுக்குறதுல எப்படி இருக்கும்னா, சிந்து சமவெளி நாகரிகம்னு சொல்லிட்டு இந்த 4 லெசனையும் ஒரே இதை மெர்ஜ் பண்ணி ஒரே பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? ஸோ இப்போ 8ஆம் தேதி நீங்கள் வந்து இந்த 5 லெசனுக்கும் நீங்கள் வந்து படிக்கிறது. ஆக்சுவலாக 8ஆம் தேதி இந்த 5 லெசனும் டெஸ்ட் அப்படிங்கிறது இல்லை. ஸோ 8ஆம் தேதி 2 லெசனாக இருக்கலாம், 9ஆம் தேதி மறுபடியும் 3 லெசனாக இருக்கலாம், இல்லை 8ஆம் தேதி 5 லெசனாகவும் இருக்கலாம். ஸோ ஒரு இதுக்காக நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எப்படி வேணாலும் நாங்கள் வந்து லெசன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு அவுட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு உண்டான கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு சாம்பிளுக்காக காட்டியிருக்கோம். ஸோ தமிழ் அண்ட் ராஜ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு 7th அணு அமைப்பு 7th நியூ புக்கில் இந்த ஒரு லெசன் இருக்குல்ல, இந்த ஒரு லெசனுக்கு உண்டான கொஸ்டின் மட்டும்தான் இந்த பிடிஎஃப். ஓகேங்களா? ஸோ இதில் புக் பேக் கொஸ்டின்ஸும் இருக்கும், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை நீங்கள் தாராளமாக எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோஸ் அப்படிங்கிறது எப்போ பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் இது 8ஆம் தேதியாக இருக்கலாம், இது என்னைக்கு வேணாலும் அப்படியே வந்து வரிசையாக வரும். ஸோ என்னைக்குன்னா இதுக்கு அடுத்த வீடியோ ஷியராக இது தான் வரும், இதுக்கு அடுத்த வீடியோ ஷியராக இது தான் வரும். ஸோ இது 8ஆம் தேதி 5 வீடியோவும் வரலாம், 8ஆம் தேதி 3 வீடியோ வரலாம், 9ஆம் தேதி 2 வீடியோ வரலாம். அந்த டேட் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். சரிங்களா? மற்றபடி உங்களுக்கு நீங்கள் வந்து கண்டினியூஸாக இதுக்கு அடுத்து இந்த லெசன் தான், இதுக்கு அடுத்து இந்த லெசன் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த லெசன் படிச்சிங்கன்னா இந்த லெசனை டெஸ்ட் எழுதி பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஸ்டின் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். அடுத்து இந்த லெசன் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த லெசனை நீங்கள் வந்து கொஸ்டின் எழுதி செக் பண்ணி ஏற்ற மாதிரி உங்களுக்கு அதுக்கு உண்டான கொஸ்டினும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு என்ன ஆர்டரில் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். மறுபடியும் சொல்கிறது, குரூப் கிரியேட் பண்ணி அனுப்ப முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னவே நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா 17 குரூப் இருக்காங்க ஓவராலாக. சரிங்களா? ஸோ ஓவரால் அவ்வளோ குரூப்லேயும் நம்ம வந்து ஷேர் பண்ண வேண்டாமே அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த அப்டேட் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கக்கூடிய பிடிஎஃப்கான லிங்கை கொடுப்போம். வீடியோவில் இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சரை வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். சரிங்களா? உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் உங்களுக்கு நீங்கள் புக்கில் செக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணியிருக்கோம்ல இந்த டாக்குமெண்ட்டை, இதில் நீங்கள் வந்து தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இன்னும் புரியல, டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கால் பண்ண மேக்ஸிமம் பிக் பண்ண முடியாது, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் நாங்கள் வந்து பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்குறோன்னா இந்த டாக்குமெண்ட்டோட லிங்க்கை நான் மறுபடியும் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 5 லெசனுக்கு உண்டான டாக்குமெண்ட் லிங்க்கையும் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது எல்லாமே மெர்ஜ் பண்ணி 75 பேஜஸ் இருக்குது ஓவராலாக, ஒரே பிடிஎஃபாக தான் இருக்குது. ஸோ இந்த 5மே சேர்த்து. சரிங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.